இறைவளரும் செஞ்சடையார் என்று ஆசிரியர் சொன்னார். எங்களுடைய ஆட்சியில சடைக்கு முக்கியம். சடை என்பது இறைவனுடைய சர்வஞ்சத்துவம் உற்றுணர்வை குறிக்கும். இறைவன் எல்லாவற்றையும் அறிந்தவாறு அறியக்கூடிய ஆற்றல் உடையவன் என்பதை காட்ட அவரது சடைதான் இலக்கணமாக பார்த்தோன்னே நடுங்கிறார். ஏன்னா இவருடைய மனதில் ஒரு அடியார் எதிரி சமயத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் ஒரு பாடம் கத்துக்கிறோம். சைவம் என்பது காலம் கடந்தது, எல்லை கடந்தது, தேசம் கடந்தது. நாம என்ன நினைப்போம், நம்ம கூட்டாளியா இருந்தாதான் நம்ம வணங்குவோம். அது தவறு. எந்த கூட்டமா இருந்தாலும் திருவேடம் தான், சிவனடிமை தான். அங்கு வணங்க வேண்டுவது நமது தலையாய கடமை. அதை நம்ம மறந்துடும். நம்ம அதெல்லாம் செய்ய தெரியாததுனால அவரு தவிர கோயிலுக்கு போய் கூட வெளியே ஈட்ட மாதிரி நிலையில தான் நம்முடைய அறியாமை நமக்கு இருக்கு. எங்க போனா சாமி அருள் பெறலாம் என்பது கூட நமக்கு தெரியாம தான் இருக்கு. இதை பார்த்த உடனே, தலையை பார்த்த உடனே நடுங்கிற கண்ட பொழுதே நடுங்கி மனம் கலங்கி கை தொழுது கொண்டவரும் பயத்தொழுதும் குறித்து எது சென்று அது கொண்டாந்த தீர்த்திருவம் தீத்தலையில் தலைவரியை பார்த்தபடி வருந்த நான் உலகியல வெற்றி பெற்றிருக்கலாம். அதே நான் நாட்டை தகவலோட தலைவராக கொண்டு ஆண்ட மன்னன். தகவல் தான் இன்னைக்கு தர்மபுரியை தலைவராக கொண்டு ஆண்ட மன்னன். நாட்டை வெற்றி பெற்றிருக்கேன். நான் அருமையை தோல்வி பெற்றேன். ஒரு சடைதாங்கிய பெருமான், நீர்தாங்கும் சடை பெருமான் நெறிதான் கண்டவரானார். சீர்தாங்கும் இவர் வேண்டி சிறந்தாங்கி வர கண்டும் பார் தாங்க இருந்தேனோ படி தாங்குவேன். நானா உலகாட்சி பண்றேன், படி அல்லவா தாங்கி சுமக்கிறேன். தாரையா நீ கருவி நகரிலே மந்திரிகளை கூப்பிடுற, அவன் மகனை கூப்பிடுற, மனைவி கொடுத்த மகனத்துக்கு கொடுத்து மன்றுளார் வழியில நீ ஆட்சி பண்ணு என்று மன்றுளார் சிதம்பரம் பெறுவான். தில்லை கூத்த பெறுவான். தில்லை கூத்தனுடைய திருவடியை ஒற்றி உன்னுடைய அரசாட்சி அமைவதாக என்று சொல்லி ஆணையிட்டு தீய வளர்க்க சொல்றார். நாயனாருடைய நிலை பார்க்கணும்னா புரிஞ்சிக்கவே முடியாது. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாது. கண்ட சடை சிரத்தெரிவோ கனகமணி கதத்தேர்ந்து கொண்டு திருமொழி தாங்கி பெருமறி வளம் கொள்வார். வளம் கொள்ளும்போது சாமியோட அஞ்சலிக்கு அன்றபிரான் திருநாமல் தண்ணீருக்கு வெடுக்கோரி மண்ணு தகர் பிழமைகளை மகிழ்ந்தவர்களை வைத்திருக்கார். அவ்வளவுதான் உள்ள போயிட்டார். மற்றவர்களுக்கு அது தீ அடலாக சுட்டது, சாமிக்கு நிழலாக அவருடைய உயிரை தொட்டது. போய் சேர்ந்தார். சாமிக்கு போய் அக்கருணை திருவிழருக்கு ஆறாமை அமைந்திருந்தார். பெருமாள் முடிக்குது. இறைவனுடைய தூக்கிய திருவடியில அந்த பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டே ஒரு நாளைக்கு ஒரு நாள் உயர்ந்து வளர்கின்ற பேரின்பம் அது. அதில் துய்த்து தோய்ந்து பின்புற்று வாழ்கின்றார். அவருக்கு அறிவு கிடையாது. அதனாலதான் சேக்கிரார் முன்னாலே சொல்லுவார், அந்நகரில் பாரளிக்கும் அடலரசர் ஆகின்றார். நிகழ்காலத்தில் சொல்லுவார். இன்னைக்கும் இருக்கார். நான் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு போட்டு செய்வேன். நமக்கு எத்தனையோ குறைகள் இருக்கும். சாமிகிட்ட போனாலும் தீரும். பஞ்சவர்ண சாமியும் காந்திஜியோ தீர்ப்பாங்க. ஆனால் இவர் மிக விரைவா தீர்ப்பார். அவ்வளவு ஆற்றலுடையதால குறையிருந்து வேண்டுவர் குறிப்பின் வழி கொடுத்தது. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒரு நொடியில் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உயர்வெரும் தொண்டு செய்தவர், ஓங்கியவர் திருத்தொண்டு புரிந்தவர் என்பருமான் நாயனார். புராணம் மூலமா நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். திருவேகத்தை சிவமா பார்த்து உயிர் நீத்த நாயன்மார்கள் 3 பேர். ஒருத்தர் நீப்பொருளார், அவர் திருநீரு திருவேலி சடைக்கா உயிர் நீத்தார். இன்னொருத்தர் தீபலிக்கா மட்டும் உயிர் நீத்தார். ஏனந்தியார் சடைக்கா உயிர் நீத்தார் என்று சொல்லி அடியை பெற்ற பாக்கியம் பெரும் பாக்கியம் இதை கொடுத்த பெருமக்கள் அத்தனை பேருடைய திருநீரையும் வணங்கிக் கொண்டு இந்த சின்ன அளவில் அடிகளுடைய பரசும் குற்றைவல்வா செய்கிறார். இவங்களை புகழ்வதே சில தொண்டு தான். குற்றைவல்லாம் சிறிய தொண்டு. அவங்க நம்ம சிறிய தொண்டு செய்ய முடியும் நாயன்மார்களுக்கு. அவங்க புகழ்ந்து ஏற்றிக்கிட்டே இருந்தோம். இருச்சேர் இருவனையும் நீங்கா இறைவன் பொருள்சே புகழ் புரிந்தால் மாட்டேன் என்பது திருக்குறள். ஆக நாயன்மார் பெருமக்களுடைய புகழை சொல்லிக்கொண்டே அவர்களை நம்ம சொந்தக்காரர்கள் ஆகிட்டோம். அவங்களுக்கு சொந்தக்காரங்கள் நம்ம ஆகிட்டோம்னா நம்ம பிரச்சனை ஒன்றும் கூட கிடையாது. நொடி பொழுதுல சூரியனுடைய ஒளி முன் பனி நிற்காதது போல, இருள் நிற்காதது போல அத்தனை மறைக்க இந்த வாய்ப்பு தந்த கொண்டு விடுபடுகிறேன்.